पितृदेवो भव आचार्यदेवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव ஆறாவமுதே அடியேனுடலன் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் செவடி வீசும் சிறுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலந்த கிடக்கிடந்தாய் கண்டேன் எம்மானே. மற்ற எந்த அமுதமாக இருந்தாலும் ஆறி போகிற அமுதம், ஆனால் ஆறாத அமுதம் அள்ள அள்ள குறையாதது. எத்தனை சாப்பிட்டாலும் சக்கரை வியாதி 70ஆகவே இருக்கும், தாண்டவே தாண்டாது. 70 170 270 கொஞ்சம் சக்கரை பொங்கல் சாப்பிட்டார் குடிப்படுத்தினால் 6வது நிறைய நேரம் சேவிச்சாராம் சக்கரை குடிப்படுத்தான்னு சொல்லுவாடன்னு. எத்தனை நாள் சேவிச்சிருந்தாலும் திருப்தியாக இருக்குது, இருக்கிற சக்கரையும் குறைஞ்சிப்படும். இவருக்கு தான் வியாதி இருந்தானா குறைவாக போடுதுன்னா அது அவருக்கே உண்டான பெருமை. அப்போ எல்லாரும் சமங்கிறதை ராமானுஜர் ரொம்ப ஆச்சரியமாக நடத்தி காட்டினார். அவர் யோசித்தது, ராமனை விட உயர்ந்தவன் இல்லை, ஜடாயுவோ பறவை, ஆனால் துளியும் கவலைப்படாமல் பறவைக்கு அந்திம சடங்கை ராமன் பண்ணுறாரு. இது என்ன பெருமையாக இருக்குன்னு தெரியலையே. அடுத்தது யோசிச்சார், துவாபர யுகத்தில் வரைச்சே விதுரன் அந்தணர் அல்லர். உங்களுக்கு அதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அம்பா அம்பிகா அம்பாலிகா அதில் ஆறாருக்கு என்னென்ன பிறந்தாலாம் நீங்கள் மகாபாரதத்தில் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ. அப்போ விதுரன் பிறந்தது ஒரு தாதிக்காக, ஒரு வேலை செய்கிற பெண்ணுக்காகத்தான் விதுரன் பிறந்திருக்கார். வியாசருடைய அருளால் பிறந்திருக்கார். அவர் அந்தணர் இல்லை, ஆனால் பெரிய க்ஷத்ரியன் தர்மபுத்திரன் ராஜா. அந்த தர்மபுத்திரன் விதுரர் மரணம் அடைஞ்ச உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். ஆகாசவாணி சொல்கிறது, ஆகாசவாணின்னா வியோமவாணி, சட்டுன்னு அங்கேயே இடி இடிச்சாப்புல சொல்லி கண்டிப்பாக அவருக்கு நீ சம்ஸ்காரம் பண்ணணுங்கிறது. அடுத்த கேள்வி கேட்கல, யுதிஷ்டிரன் மூத்த பாண்டவன் பண்ணி முடிச்சிட்டான். ஊரே கொந்தளிச்சு போச்சு. அங்கேயாவது ராமன் பண்ணது கேள்வி கேட்க ஆடு இல்லை, நடுக்காடு, யார் கேட்பா? ஒருத்தருக்குமே தெரியாது, அதனால கேட்கவே இல்லை. ஆனால் இது நாடோ இல்லையோ, உடனே தர்மபுத்திரனை பிடிச்சுன்னு கேட்குறா. அது எப்படி ஒன்றுமில்லாத விதுரனுக்கு நீ பண்ணலாம்? அவர் பதில் சொன்னார், எனக்கு தெரியாது, அவர் மிக உயர்ந்தவனாக இருக்கணும், அதனால தான் எனக்கு ஆகாசவாணி சொல்லித்து பண்ணேன்னுட்டான். சந்தேகப்படலை. ராமானுஜர் ரெண்டையும் சீர்தூக்கி பார்க்குறார். ராமன் பண்ணதை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்குது, அடுத்து தர்மபுத்திரன் பண்ணதை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்குது. அப்போ ஒன்றும் இல்லை போல் இருக்கு. பரம பக்தனா ஒருத்தன் இருந்தால் எந்த சாதி வேறு பார்க்காம ஈமச்சடங்கு கூட பண்ணலாம் போல் இருக்கு. தெளிவாக தெரிஞ்சுட்டார். இந்த 2 பேரை பார்த்து தெரிஞ்சுட்டார், உள்ளூர் இருக்கு. ஆனால் சட்டுன்னு அவர் பண்ணிவிடலை. இதை ஏதான் ஒரு ஆச்சாரியன் பண்ணி காட்டினா அதுக்கு அப்புறம் நம்ம பண்ணுறது தான் நல்லது. எனக்கு நாம ஆரம்பிச்சுட்டா ரொம்ப பெரிய ஒருத்தர் நடத்தினதா இருக்கணுமோ இல்லையோ. காத்துன்னு இருக்கார். சரியான சந்தர்ப்பம் வந்தது. மாரநேரி நம்பின்னு ஒருத்தர், அவர் ஆளவந்தாருடைய சீடர். ராமானுஜருக்கே ஆச்சாரியன் ஆளவந்தார். ஆச்சாரியன் அவர்கிட்ட ஒரு ஒன்றுமே கேட்டுனதில்லை. இவர் அழைச்சின்னு போகணுங்கிறதுக்காக பெரிய நம்பிகள்ங்கிறவர் வந்தார். காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டின்னு போனார். ஆளவந்தார்கிட்ட நீ பாடம் கேட்கணும்னு சொல்லி தான் கூட்டின்னு போனார். இவர் போகிறதுக்குள்ளேயே என்ன பகவான் நினைச்சாரோ அவர் மரணம் அடைஞ்சிட்டார். அடைந்து கடைசியில் அவர் திருமேனி தான் இருக்குது, காவேரி கரைக்கு கொண்டு வச்சுட்டா. இவர் போகிறச்சேவே அந்திம சடங்குல தான் கலந்துக்கவே முடிஞ்சது. அது இவருக்கு ரொம்பவே வருத்தம். இவர்கிட்ட எவ்வளவு கேட்டுக்கணும்னு நினச்சின்னு வந்தோம், இந்த பெருமாள் இப்படி பண்ணிவிட்டாரு, உண்மை சேவிக்கவே மாட்டேன்னு திரும்பி வந்துட்டார் காஞ்சிபுரத்துக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு போனவர் எப்போ என் குருவு நடத்துகிற உபதேசம் கிடையாதுன்னு நீ சொல்லிரோ உண்மையும் நாம் தரிசிக்கிறது இல்லை. என்ன வைராக்கியம் பாருங்க. இப்போ பெரிய ரங்கநாத ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு ரங்கநாத சேவிக்காதாரான்னு ஒரு விழா தைரியமாக வந்தார் அவர். இந்த கதையை நான் சொன்ன உடனே அப்போ அடுத்த தரத்துலேருந்து நாங்களும் போயிட்டு சேவிக்காத வரோன்னு இங்கேன்னு சொல்லிடாதீங்க. இது எதுக்கோ நான் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன், நம்ம சேவிக்காத வரணுங்கிறதுக்காக இல்லை. நிச்சயமாக வாங்க. அவர் ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கார், அதனால அவர் அந்த முடிவு எடுக்கிறார். அதெல்லாம் அவர் அன்னைக்கு நம்ம பார்த்துக்கோம். இப்படிலாம் ஒன்றும் ஆக போகிறது இல்லை, அவர் அவராகவே இருக்கட்டும். அதனால் அந்த சமயமே ஆளவந்தார்ட்ட அவர் கேட்டுக்க முடியல. ஆளவந்தாருக்கு பல சீடர்கள், அவருக்கு தான் யாமுனாச்சாரியர்னு பேர்.
அவருடைய சீடர்ல ஒருத்தர் மாரநேரி நம்பிகள், அவருடைய சீடர்ல இன்னொருத்தர் பெரிய நம்பிகள். பெரிய நம்பிகள் தான் ராமானுஜருக்கு நேர் ஆச்சாரியர். என்ன எடுத்து அந்த மாரநேர நம்பி அந்தணர் இல்லை, அவர் பிராமணர் இல்லை, அவர் உயிர் பிரிய போறது, பரம பக்தர், அவ்வளவு தூரம் சரியான பிரபன்னர் சரணாகதர். அவர் மெதுவா பெரிய நம்பிகள்கிட்ட கை கூப்பிட்டு வேண்டிக்கிறார், என் குடும்பத்தவாள்லாம் வைணவர்களா இல்லை, நான் இப்போ உயிர் போன உடனே அவாதான் தொட்டு அந்திம சடங்கு பண்ணுவா போட்டிருக்கு, எனக்கு அதில் பிடித்தம் இல்லை, நான் ஓஹோன்னு பகவான் அடையணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன், யாரோ தொட்டு என்னமோ பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இவர் அவர்கிட்ட போய் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இப்போ அவரானா பிராமணர் இல்லை, நாமானே அப்படி இருக்கேன். ஒரு நிமிஷம் யோசிச்சார், அவர் கை தொட்டார், கவலைப்படாதீங்க, உம்ம பாட்டை நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக போயிட்டு வரும், உமக்கு அந்த பெருமானுடைய வைகுந்த பிராப்தி உண்டு செல்லும்னு சொல்லிட்டா உயிரை விட்டுட்டார். உயிர் படுத்து சரீரம் கீழே விழுந்துடுத்து, ஆத்ம ஜோதிஷு கிளம்படுத்து. பெரிய நம்பிகள் யோசிக்கிறார், ஒத்தனையும் கூப்பிடல, தானே காவேரி கரைக்கு போனார், உடலை வச்சிருந்தார், எல்லா சம்ஸ்காரங்களையும் பண்ணி முடிச்சார், தானும் காவேரியில் நீராடி விட்டார், திரும்பி வீட்டுக்கு வந்தார். ஊர் கொந்தளிச்சு போச்சு. ஏன்னா நம்ம 1000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம், இதெல்லாம் இன்னைக்கு நேத்தி கதை இல்லை. ஊரே கொந்தளித்து எல்லாரும் ராமானுஜர் இடத்துல வந்தா, அவர்கிட்ட போல எல்லாரும் ராமானுஜர் இடத்துல வந்து, நீர் என்னமோ சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீர், உம் ஆச்சாரியன் என்ன தெரியுமோ பண்ணார், போய் அவருக்கு அந்திம சடங்கு பண்ணிட்டு வந்திருக்கார், போய் கேடும். இது அந்த நாள்லேருந்து இருக்கும் போல் இருக்கு, வேணும்னா இவ போய் கேட்டுருக்கலாம் போல, இதை வேணும்னு அவர்கிட்ட போய் நீர் போய் அவர்கிட்ட கேளும்னால் அவர் ஒன்றும் சொணங்கலை, வாங்க எல்லாரையும் அழைத்து கொண்டு இவரே பெரிய நம்பிகள் திருமாலைக்கு போனார். கதவை தட்டினார், ஆறு வந்திருக்கேன்னு, அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டார். என்ன விஷயம்? அப்போதான் அவர் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் களைப்பாக ஓய்வு எடுத்துட்டு இருக்கார். இவர் போய் கதவை தட்டி, ஏதோ சுவாமி ஓய்வு எடுத்துட்டு இருக்காப்புல இருக்கு. ஆமாம்மா, இப்போ தான் மாரநேர நம்பி கைங்கெல்லாம் முடிச்சேன், இப்போ தான் வந்திருக்கேன்னால், இது நீர் பண்ணலாமா? தப்பாக இருக்கும் போல் இருக்கே, நீர் பண்ணியிருக்கக்கூடாது, அந்த சாதிக்காரர் யாரோ அவரை வச்சு தானே பண்ணியிருக்க வேண்டும், இதுதானே நியாயங்கிறாப்புல கேள்வி எழுப்பினார் ராமானுஜர். அந்த சுவாமி திரும்ப சொன்னார், ராமானுஜரே, இதை நீர் கேட்கறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, வேற யாரான்னு கேட்டிருந்தா கூட நான் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன், நீரா கேட்டீர், உமக்கு இந்த எண்ணமே கிடையாது, அத்தனை பேரும் வாழணுங்கிற எண்ணம் இருக்கிற நீர் போய் இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீரா? இப்போ சொல்றேன் கேட்டுக்கும், நான் பண்ணதை தப்புங்கிறீரா சரிங்கிறீரா? ராமானுஜர், அதைத்தான் உம்மகிட்ட கேட்க வந்திருக்கேன், இப்படி பண்ணியிருக்கீரே, இது சரியா தப்பானால் பளிச்சுன்னு அந்த சுவாமி பதில் சொன்னார். நான் ஒரு 4 பாட்டு சொல்றேன், ஆழ்வார்களுடைய பாடல், அந்த பாட்டை பார்த்துட்டு நான் பண்ணது சரியா தப்பா சொல்லும். அந்த பாட்டு போயின்னா நான் பண்ணது தப்பு, அந்த பாட்டு சரின்னா நான் பண்ணது சரி, அந்த பாட்டை உண்மைன்னு ஒத்துட்டீர்னா நான் பண்ணதை சரின்னு சொல்லணும். அப்படி என்ன பாடல்னு ராமானுஜர் கேட்கிறார். பெரிய நம்பி பதில் சொல்றார், குலந்தாங்கு சாதிகள் 4லும் கீழிடிந்த எத்தனை நலந்தானில்லாத சண்டாள சண்டாளர்கள் ஆகிலும் வலந்தாங்கு சக்கரத்தண்ணல் மணிவண்ணர் காலென்று உள்கலந்தார். தெளிவா பாடுறார் நம்மாழ்வார். 4 சாதிக்கு கீழே இருக்கிற சண்டாள ஜாதியில பிறந்திருந்தாலும், 4 பிராமண கத்திரிய வைசிய 4 இருக்கும் இல்லையோ, அந்த 4க்கு கீழே சண்டாள ஜாதியில பிறந்திருந்தாலும் இல்லை, சண்டாள சண்டாளர்கள் ஆகிலும், அதுக்கு கீழே எத்தனை ஜாதியில் அவன் பிறந்திருந்தாலும் எல்லாம் குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பறையலும், எப்படி வேணா அவன் பிறந்திருக்கட்டும், ஆனால் வலந்தாங்கு மணிவண்ணர் காலென்று உள்கலந்தார். வலக்கையிலே சக்கரம் இடக்கையிலே சங்கத்தை பிடித்த அந்த திருமால் திருவடிகளே சரணம்னு ஒருத்தன் சொன்னான்னால் சொல்லிட்டால், அவன் எனக்கு சுவாமி, அந்த சண்டாள சண்டாளன் காலை எடுத்து என் தலையில வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்மாழ்வார் பாடியிருக்கிறாரே. அப்படின்னா இந்த பண்ணின மாரநேர நம்பி அதை விட ரொம்ப வசந்தவர் இல்லையோ? நம்மாழ்வார் எதை பத்தி சொல்லிட்டு இருக்காரோ அவர் இல்லையா அவர்? அப்படின்னா அவர் காலை எடுத்து நம்ம தலையில வச்சுக்கணும். நீர் என்னமோ அவருக்கு அந்திம சடங்கு பண்ணது சரியா தப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறே, யோசிச்சு பாரு. அதே போலத்தான் செல்வ தன்சேர எம்பெருமான் தாழ்தொழுவார் காண்மின் என் தலைமையராரே, அவன் எப்படி வேணா பிறந்திருக்கட்டும், அடியார் அந்த வையமுண்டு ஆளிலே அன்னவசம் செய்யும்படி யாதுமில் பிழவிப்படி அந்த விரான் தனக்கு அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம்மடியார் அடியார் அடியோங்களே. அந்த தாழ்ந்தவனுக்கு கூட அவன் அடியவனுக்கு 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 அடியவன் 7 தலைமுறைக்கு கீழே 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 நான் அடியவனா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பாட்டெல்லாம் என்ன கடலோசையா, பொருள் இல்லாத பாட்டா? கடற்கரையில் போய் ஓன்னு சத்தம் கேட்கும், பொருளே இருக்காது. ஆனால் ஆழ்வார் பாட்டுக்கு பொருளா இல்லை, ஒவ்வொரு வரியும் பொட்டில் தெரித்தா போல எழுதி வச்சிருக்கார். இப்போ இந்த பாட்டெல்லாம் பொய்ன்னு சொல்லும், நான் பண்ணதை தப்புன்னு ஒத்துக்கிறேன். இந்த பாட்டை சரின்னு சொல்லும், அப்போ நான் பண்ணது சரிதான். இந்த பாட்டு உண்மையா இருந்தா சரின்னா ஆம் ஆம்னு ஏற்றுக்கொண்டு விழுந்தவரை நன்கு நமஸ்கரித்து இதுதான் உண்மை அப்படின்னு ஏற்றுனுட்டு ராமானுஜர் போயிருக்காருனால்
அன்னைக்கு அந்த பெரியவர் பண்ணி காமிச்சிட்டாரோ இல்லையோ. இப்போ இனிமே இதுதான் இருக்க போறதுன்னு சொன்ன உடனே தாராளமா ஞானத்தை கொடுக்கலாம், ஞானத்தை பெறலாம். எந்த சாதி கட்டுப்பாட்டு அதில் வச்சுக்க கூடாது. பெண் கொடுத்து பெண் வாங்கிறது வேற, அது அவரவர். அதை பத்தி எதுக்கு ராமானுஜர் பேச போறார்? அவரை பொறுத்த வரைக்கும் மோட்சம் போறது அவருக்கு முக்கியமே தவிர பெண் கொடுத்து பெண் வாங்கினா வாழறதுக்குன்னா வழி. திரும்ப திரும்ப சம்சாரத்துல பிறக்கிறதுக்கு பிள்ளைய உற்பத்தி பண்றதுக்குன்னா பெண்ணை கொடுக்கறது வாங்குறதும். ஆனா அவருக்கு இப்போ இந்த உற்பத்தியை நிறுத்திட்டு கிளம்பி போகணும்னு பேச வந்தவர் இதை பத்தி எதுக்கு பேச போறாரு? இப்போ யாரா இருந்தாலும் சமம், யாரும் உபதேசம் பெற்றுக்குங்கோ. அது நான் படித்தவனோ படிக்காதவனோ ஆறும், அவன் அந்தணனோ அந்தணன் இல்லாதவனோ அவனிடத்தில் அடிபணிந்து கேட்கணும். இவர் எவ்வளவு தூரம் அதை நடைமுறைப்படுத்திட்டார்னால், வைசியனா இருந்தார் திருக்கச்சி நம்பிகள்னு ஒருத்தர். அவர் பூவிருந்த வள்ளி, பூந்தமல்லின்னு பாதி இப்போ ஸ்ரீபெரும்புதூர், சென்னையிலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிற வழியில் பூந்தமல்லின்னு சொல்கிறோம் இல்லையோ, அது நிறைய புஷ்பம் இருக்குது. அந்த தாயாரால் தான் பூவிருந்த வள்ளின்னு அந்த ஊருக்கே பேர். ரொம்ப ஆச்சரியமான கோவில். அந்த கோவிலில் போனீங்கன்னா திருப்பதி சீனிவாசன் இருப்பார், ஸ்ரீரங்க ரங்கநாதன் இருப்பார், காஞ்சிபுரம் வரதராஜர் இருப்பார். எல்லா பெருமாளையும் ஒரே இடத்துல சேவிச்சுடலாம். தனியாக அங்கங்கே போகிறதே இல்லை. இப்போ மூவரும் சேர்த்து அந்த ஊரில் கஜேந்திரதாசன் இருந்தார், வைசியர். அவருக்கு ஒரு பெருமை, காஞ்சி வரதராஜ பெருமாள்கிட்ட நித்தியம் வந்து விசிறுகிற கைங்கரியம் பண்ணுவாராம். கையில் விசிறி எடுத்துட்டு அந்த பெருமாளுக்கு நிதானமாக விசிறார். அவர் இவர்கிட்ட பேசுவாராம். விக்கிரக ரூபத்தில் இருக்கிற பகவான் வாயத்திறந்து திருக்கச்சின்பேட்ட தினமும் பேசுறார். அதுவே ராமானுஜருக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்கலை. எப்பேற்பட்ட தொண்டு செய்கிறார், அவரானா இவர்கிட்ட பேசுகிறார், இவர் என்னமோ பதில் சொல்றார். இதெல்லாம் நம்ம கண்டதில்லை கேட்டதில்லை, இவர் தானே நமக்கு ஆச்சாரியன் அப்படின்னு நேர போய் அவர் காலில் விழுந்தார். நீர் எனக்கு குருவா இருக்கணும்னா. ஊர் ஒத்துக்குமா? இவர் பெரிய பிராமணர், அவர் வைசியர். அவரிடத்துல போய் விழுந்து சேவிச்சு நீர் குருவாருங்கிறார். அந்த சுவாமி சொன்னார், இதெல்லாம் தப்பு ஆகாது, நீர் உமக்கு தகுந்த குருவை பார்த்துக்கோ, நான் இருக்க மாட்டேன், உமக்கு வேணும்னா அதான தொண்டு செய்யறது எப்படின்னு சொல்லி வேணா தரேன், இதுக்கு மேலே எங்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு அவர் நகர்ந்து விட்டார். ராமானுஜருக்கு ஒரே வருத்தம், இவரை சரியான குருவா பிடிச்சணும்லான்னு பார்த்தா இவர் மாட்டேங்கிறார். ஒன்று செய்வோம், இவர் சாப்பிட்ட மிச்சத்தை தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டார். வெறும் ஞானத்தோட போல வரைக்கும் அவர் உட்காந்து இலை போட்டு சாப்பிடணும். அந்த எச்சல் இலையில என்ன மிச்சம் இருக்கோ அந்த குருவனுடைய மிச்சத்தை நான் சாப்பிடணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற பாபங்கள்லாம் தொலைஞ்சு போயிடுங்கிற அளவுக்கு அவருக்கு ஆசை. இப்போ கேட்டார் அவர், அதை சொல்லி கேட்கல. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் விருந்துக்கு வர வேணும்னு நேரம் சொன்னால் அவர் வரமாட்டார்னு தெரியுமோ இல்லையோ. அதனால நம்ம வீட்டுக்கு வந்து சரி வரேன், ஏதோ சாப்பிட கூப்பிட்றாரு போட்டுக்கு வரேன்னு விட்டார். மணி 11 ஆச்சு, 11:30 ஆச்சு, காணும். இதெல்லாம் காஞ்சிபுரத்தில் நடந்தது. காஞ்சிபுரத்தில் ராமானுஜர் தன் இல்லத்திலிருந்து இவரை தேடிட்டு கோவிலுக்கு போறார். அவர் அதுக்குள்ள தொண்டு முடிஞ்சு போச்சு. இந்த வீதி வழியா திரும்பி வந்துடுறார். இவர் இந்த மாட வீதி வழியா போனார், அவர் அந்த மாட வழி திரும்பி வந்துட்டார். வந்தார் ராமானுஜருடைய மனைவி. அவள் அமர்ந்து, அவ தானே சோறு போடணும், போடுறதுக்கு இவர் வந்திருக்கார். சரி கோவில் கைங்க பேர் வந்திருக்கார் போல் இருக்குன்னு வாசத்தென்னையில இடம் போட்டார். என்னை உள்ள கூப்பிடலவோ. அவளை பொறுத்த வரைக்கும் தனக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கோ சரியா பண்ணிட்டா. அவளை எந்த குற்றமும் சொல்லக்கூடாது. பலதும் சொல்லுவாப்போ, அது ராமானுஜர் கோவிச்சுக்கிற அளவு நடந்து விட்டாலாமே, அந்த மனைவி ஒழுங்கா நடந்து இருக்கக்கூடாதும்பா. இதெல்லாம் பேசுறதுல அர்த்தமே இல்லை. இப்போ யாரோ ஒருத்தர் ஓஹோங்கிற ஆச்சாரியன் ஆக்கணும்னு சுக்கானையே பெருமாள் பிடிச்சின்னு இவர் வாழ்க்கையை தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறச்சு. இவளும் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ நம்மாட்ட இருக்கிற வாழ்க்கையில தான் நம்ம பேசி தீர்த்துக்க முடியுமே தவிர மகான்களுடைய வாழ்க்கையை இழுத்துன்னு போறதே தேரோட்டி பகவான் தான். அதனால அவர் இழுக்கிறபடிக்கு அவர் போயிட்டு இருக்காரே தவிர நம்ம இதுல குறுக்க இவ்வளவு குத்தம் சொல்லி என்ன லாபம்? அவர் தான் எப்படி மனைவியா வாழணுமோ ஒழுங்காத்தான் வாழ்ந்தான். இந்த வாழ்க்கையை தாண்டி சன்னியாசி வாழ்க்கையை கொடுத்து ஊருக்கே நல்லது பண்ணணும்னு பகவானுடைய சங்கல்பம். அப்ப அந்த சங்கல்பத்தின்படி ஒரு ஆணை இழுக்கிறச்சே அந்த பெண்ணை குற்றம் சொல்றதுலாம் இல்லை. இவ்வளவு சொல்றமே, அப்பேற்பட்ட ராமானுஜருடைய கைப்பிடித்து வாழ்க்கை நடத்துற பாக்கியம் பண்ணவ அவதானே, அது வேற யாருக்கு இல்லையா? அந்த பாக்கியம் ஒத்தி பண்ணிருக்கணும்னு சொன்னால் அதுக்கு எத்தனை தடவை விழுந்து கும்பிட்டாலும் தகும். பின்ன சன்னியாசியா வாங்கி விட்டாரு என்னால் சுவாமி, அது நான் சொல்லி நீ சொல்லி பண்ணல, அது அந்த வரதராஜ பெருமானுடைய முடிவு. அவர் அப்படிலாம் கூட முடிவு பண்ணுவார். எங்க வாழ்க்கையில பண்ணவே மாட்டேங்கிறாரு. வாஸ்தவம் தான், நம்ம வாழ்க்கையில பண்ண மாட்டேங்கிறாருன்னா நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்கவே இல்லை என்னவர்கிட்ட. என்னைக்கு ஒப்படைக்கிறோமோ சரணம்னு சொல்லிட்டோமோ தானே அன்னிலேருந்து பார்த்துப்பார். அவர் அந்த வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்கார், அதனால அவர் அதை பார்த்துக்கிறார். திருக்கச்சிறுமிகள் வந்தார், வாஸ்தனையில உட்காந்து வச்சா, சோறு போட்டுவிட்டா, சாப்பிட்ட உடனே கோலால இலைய தூக்கி குப்பை தொட்டியில போட்டா, இடத்தெல்லாம் மெழுகி சாணம் போட்டு முடிச்சுட்டு தானும் போய் குளிச்சுட்டு நன்னா தலையில துண்டை கட்டின்னு வந்துட்டாவும். இதுக்குள்ள இப்படி போனவர் தேடி முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிருக்காரான்னு இப்படி வந்தார். வந்து பார்த்தா மொத்த இடமும் சுத்தமா இருக்கு, சாணி போட்டு முடிக்கிறதுக்கு. இவ குளிச்சுட்டு வேற வந்துட்டா. என்ன பண்ணி எதுக்கு குளிச்சிருக்கேன்னு கேட்கிறான். இல்லை நீர் அனுப்பிச்சு வச்சிடாமே. அவர் வந்தார், அவருக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டாரான்னார். ஆமா சாப்பிட்டாச்சு, எடுத்து போட்டாச்சு, நானே குளிச்சுட்டு வந்துட்டேனேன்னா.
வந்ததுக்கு கோபம் இருக்கு. நான் என்ன பண்ண சொல்லி அவரை வர சொல்லியிருக்கேன், அவர் சாப்பிட்ட மிச்சத்தை நான் சாப்பிடணும்னு இப்படி பண்ணுவீரானால் அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. நீர் என்ன எதுக்கு வச்சுக்கிறீங்க? அவர் திருப்பி கேட்க மாட்டாளா? அப்போ நீர் அவர் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடணும்னு முதல்ல நீர் அவருக்கே சொல்லலை, அப்படி இருந்து எங்கிட்டையும் சொல்லலை. இப்போ ஒத்தரட்டையும் சொல்லாம உம்ம மனசுல நினைச்சிருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கா இருந்தா இப்ப நான் சொன்ன வேகத்துல கேட்டிருப்போம். அது அன்னைக்கா இருந்தவே அந்த மாதிரி கேட்கல, அவ்வளவுதான் மட்டும் மனசுல வச்சுங்களேன். நான் அப்புறம் வேகமா சொல்லணும் இல்லையோ, இது கேள்விப்பட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இருக்கிறது அன்னைக்கா இருந்தா இந்த மாதிரி கேட்டிருப்பாளா? அப்போ அடி எனக்கு தெரியாதே, இப்படி பண்ணணுங்கிறது தெரியாது படுத்து அப்படின்னு சொல்லி அவ முடிச்சுட்டா, இவருக்கு அன்னியில இருந்தே உள்ளூர எண்ணம், இனிமே இந்த இல்லற நமக்கு ஆக போறது இல்லை, நாம சன்னியாசம் ஏத்துக்கணும், நமக்கு ஒரு முக்கியமான பணி, இவருடைய மிச்சத்தை சாப்பிடணும்னு நினைச்சிருந்தோம், அது வீணாப்படுத்தேன்னு மனசு தவிக்கிறது. அப்போ அவர் கஜேந்திரதாசர் திருக்கச்சிறுமிகள் வைசியரா இருந்தாலும் அவர் சாப்பிட்ட எச்சலத்தான் சாப்பிடணுங்கிற அளவுக்கு ஆசைப்பட்டிருக்காருனால், இந்த அளவுக்கு அப்பேற்பட்ட ஆச்சாரியன் நடத்தி காட்டினால்தான் இன்னைக்கு இருக்கிற நமக்கு கொஞ்சமான புத்தி வரும். இல்லைன்னா சமதர்மங்கிறத பத்தி பேசுறதுக்கே இடம் இல்லாத படும் இல்லையோ. அப்ப எத்தனை மாறுதல் பாருங்க. சம்ஸ்கிருதத்திலேருந்து தமிழாக்கினது, அனைத்து சாதியும் சம மோட்சம் போலான்னு சொன்னது, தாராளமா வாங்கோ, தகுதி இருக்கோ இல்லையோ, ஆசைங்கிற தகுதி இருந்தா கொடுத்துருவேன்னு சொன்னது, கேட்கறதுக்கு சாதி வித்தியாசம் இல்லை ஆசை போரும்னு சொன்னது, அதே மாதிரி பெரிய நம்பிகளை பண்ண வச்சு யாருக்கும் சம்ஸ்காரம் பண்ணலாம், அதுல வித்தியாசம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னது, தானே அப்படி ஒருத்தருடைய மிச்சத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டது, எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மனித வளத்திலே இருந்தது சமுதாய வளம் ஆகணும். என்ன மாறுகிற சமுதாயத்துக்கு ஏற்றுக்கொண்டாதான் மதம் விளங்கும். மதத்தை கெட்டியா பிடிச்சுட்டோம்னா இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாட்டா சிறந்த வேதாந்தின்னு பட்டம் கிடைச்சிருக்கும். அதை யாரும் மறுக்க போறது இல்லை. ராமானுஜரா சிறந்த வேதாந்தி, வேதம் சொன்னதுக்கு அப்பழக்கு பேசாம நடப்பாருடுவா, சமுதாயம் வீணாப்படுமே. அப்புறம் பக்தி கட்டுப்படும். பக்தி கட்டுப்படுதுன்னா பகவானுக்கு வருத்தம். அவர் ஆச்சாரியர்களை எதுக்கு அனுப்பிச்சு வைக்கிறார்? ஒவ்வொருத்தரும் எத்தனை வளைஞ்சு கொடுத்து திருத்தனமோ திருத்துங்கோ, யாரா இருந்தாலும் சரணாகதி பண்ணி என் திருவடியை வந்து அடைஞ்சாகணும். இதுக்குத்தான் ஆச்சாரியர்களை பகவான் அனுப்புறது. அதைத்தான் அவளும் தங்களுக்கு குறிக்கோளை வச்சுப்பாளே தவிர வெறும் பிடிவாதம் பிடிக்கிறதுக்கெல்லாம் ஆச்சாரியர்களே இல்லை. என்ன ஒண்ணு, அவர்கள் இந்த மாதிரி மாறுதெல்லாம் பண்ணிருக்காளேங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம பண்ணலாம்னு சொன்னா அதற்குரிய தகுதி நமக்கு இல்லை. இப்போ நீங்கள் திருப்பி கேட்கலாம், அப்படின்னா நீர் ஒன்று செய்யும், ஒரு 10 பேர் இப்போ உட்காண்டு, மேடை எல்லாம் பெருசாக இருக்குது, புஸ்தகத்தை எடுத்து வச்சுங்க, என்னென்ன விஷயத்தில் எங்களுக்காக எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கலாம்னு கொஞ்சம் கொடுத்துருங்க. சாமி வேணும்னா நாங்கள் மாறலாம், இவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர வேற எத்தையும் மாத்துறதுக்கெல்லாம் தகுதி நமக்கு இல்லை. இத்தனை மாற்றினார்னா யுக புருஷர்கள் மாற்றுவா, அதுக்குன்னு நானும் நீங்களும் உட்காண்ட மாற்றிட்டு இருக்க முடியும்? இப்போ கேட்டு கேட்டு நமக்கா புரிஞ்சு இனிமே இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில மாத்திக்கலாம், அப்படித்தான் இதை பண்ண முடியுமே தவிர எடுத்தேன் கவுத்தேன் மாத்திட்டேன்னு சொல்றதுக்கெல்லாம் நமக்கு அதிகாரம் இல்லை. எல்லாமே பெரியவர்களுக்கு அதிகாரம் இருக்கு. நாம செய்ய வேண்டியது இதேன்னு கொடுத்துருந்தா தானே எப்ப வந்து பகவான் கூட்டின்னு போகணுமோ போவார். அப்ப ஆன்மீகம்ங்கிறது வெறும் கணக்கு பாடம் போடுற மாதிரி இல்லை. இது விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கோம்னா ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் தான் படும். அது வரைக்கும் பொறுமையாத்தான் காத்துருந்தாகணும். எப்ப படும்னு கேட்டா அவரை தான் கேட்கணும். நீங்க அது நமக்காருக்கு தெரிய போதில்லை, எப்போ படும். ஆனா பட்ட பிற்பாடு கேட்டவன் ரொம்ப ஆனந்தப்படுவான், அதுல சந்தேகமே இல்லை. இப்போ நேத்தி வரைக்கும் அப்படி இருந்தேன் சுவாமி, என்னமோ பொறி தட்டினாப்புல தோணித்து, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நேற்றுக்கெல்லாம் வாழ்க்கையை வீணடிச்சுக்கணும்னு கட்டப்பட்டேன், இனிமே வீணடிக்கலேன்னு சத்துப்படுறேன்னு சொல்றான் பாருங்க. அந்த 1000 பேருக்கு நடுவில் அந்த ஒருத்தர் அந்த திருப்தி பட்டுவிட்டால் பகவானுக்கு பரம திருப்தி. நல்ல வேளை இவனை அமுச்சு வச்சதுக்கு ஒருத்தனை திருப்தி கொண்டு வந்துட்டான். ஒருத்தனை தானேன்னு சொன்னால் ஒருத்தன் தானேன்னு சொல்லிடவே கூடாது. அந்த ஒருத்தனுக்காக பெய்யும் மழைன்னு எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கோம். ஒரு நல்லவன் ஒரு ஊருக்கு இருந்தான்னா ஊரே வாழ்ந்து விடாது. அப்போ ஒரு விபீஷணன் இருக்கவே எத்தனை வாழ்ச்சி. அந்த லங்கை இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இருக்குன்னு சொன்னால் வெறும் ராவணனா இருந்தா அழிஞ்சே முடிஞ்சே போயிருக்குமே. ஆனா அந்த ஒரு விபீஷணன் இருக்கவே, அவர் ஒருத்தர் தானே ராமனுடைய பட்சம் வந்தார். ஆனா அந்த ஒருத்தர்னால எத்தனை நன்மை ஏற்பட்டு போச்சு. எங்கேயும் நல்லது கொஞ்சமா இருக்கும், தீயது நிறையா இருக்கலாம். அதை கண்டு நம்ம கலங்கிறது நம்ம வேலையே இல்லை. நாம அந்த கொஞ்சமா இருக்கிறதுக்குள்ள ஒரு நல்லதா இருந்தோமா என்றுதான் யோசிச்சு செயல்படுத்த வேண்டும். ஆகவே இந்த மனித வளத்திலேருந்து சமுதாய வளம்னு போனோம்னால் அதுக்குன்னு கட்டுப்பாடு திட்டம் ரொம்பலாம் அவர் கட்டுப்படுத்தவே இல்லை. இப்போ எப்படி எளிமைப்படுத்தலாம்? ஆனா சாஸ்திரத்தை விட்டு கொடுத்துட்டாரா? இப்ப நீங்க கேட்கலாம், அப்பன்னா எல்லா சாதியும் சமங்கிறது சாஸ்திரத்துல இல்லை, ராமானுஜர் கண்டுபிடிச்சாரான்னா? அப்படி நான் சொல்லவே இல்லை. சாஸ்திரத்திலையும் சமம்னு தான் இருக்கு, ஆனா அது மறைஞ்சு இருக்கும். கலியுகத்துல எப்ப அது வெளிச்சத்துக்கு வரணுமோ அப்ப இவர் வெளிச்சத்துக்கு கொண்டுட்டார்னு சொல்றேன்.
அப்ப சாஸ்திரத்துல தமிழ் வேதம் இல்லவே இல்லையா, அவர் புதுசா ஏற்படுத்தினாரன்னா? அப்படி நான் சொல்லவே இல்லை. அது கிருதயுகத்துக்கு முன்னாடி இருக்கிற கலியுகத்திலேயே தமிழ் வேதம் உண்டு. ஆனா முதல் 3 யுகத்துல அது மறைஞ்சிருக்கும், கலியுகத்துல தான் அது வெளிச்சத்துக்கு வரும். அப்ப ஆச்சாரியர்கள்லாம் பரீட்சை பண்ணித்தான் கொடுக்கணும்னு இருந்திருக்கேன். இப்ப பரீட்சையே பண்ணாத கொடுக்கணும்னு சொன்னீரே, அப்படின்னு சாஸ்திரத்துல இல்லையாண்ணா? இல்ல, கண்டிப்பா அது இருக்கும். ஆனா முதல் 3 யுகத்துல பரீட்சை பண்ணி கொடுப்பா, 4வது யுகத்துல பரீட்சை இல்லாம ஆசை கொடுப்பான்னு ஒரு மூலையில சொல்லியிருக்கோம். அந்த மூலை இருட்டறையா இருந்திருக்கும். அந்த இருட்டறையில இருக்கிறத வெளிச்சத்தை போட்டு ராமானுஜர் கொடுத்தார்னு சொல்றேன். அதனால இல்லாதத்தை ஏற்படுத்திட்டான்னு அடியேன் சொல்லவே வரல. இப்போ அனைத்துமே தமிழ் வேதமோ அனைத்து சாதி சமங்கிறதோ இல்லை, அது என்ன இப்போ பெருசா தொண்டு செஞ்சா தான் கொடுக்கணுமா, ஒரு மாசம் பட்டி இருந்தா தான் கொடுக்கணுமான்னு சொல்றதோ, எந்த தீயவனும் மாறலாம்னு ஒத்துக்கிறதோ, யார் சாப்பிட்ட மிச்சத்தை பரம பாகவதனா இருந்தா நான் சாப்பிடலாங்கிறதோ எல்லாம் வேதத்துக்குள்ள இருக்கும். ஆனால் மறைஞ்சிருக்கும். எந்தெந்த யுகத்துக்கு எந்தெந்த ஆச்சாரியன் அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுமோ அப்பப்ப கொண்டு வருவார். எதற்காக? இந்த சமுதாயம் முன்னேற்றத்துக்காக. இல்லைன்னா அது பின்னேறி போயிடும். அது வெறும் கிருதயுகம்னு பிடிச்சிருந்தா அது பின்னாடி போயிடும். முக்கியமா மாத்தினாரே, அன்னி வரைக்கும் பக்தி யோகத்தின் மூலம்தான் முக்தி முக்தின்னு இருந்தது. கட்டப்பட்டு பக்தி யோகத்தின் மூலம் முக்தி. ராமானுஜர் சரணாகதியின் மூலம் முக்தினார். இது பெரிய மாறுதல். இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் முழுக்க வைணவத்தில் சரணாகதி 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 தான் பிரதானமாக சொல்லுவா. அது என்ன சரணாகதினா, எல்லா பொறுப்பையும் பகவான்கிட்ட விட்டுட்டு நிம்மதியாக இருக்குது. நாம் பண்ணுற முயற்சிகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னை காப்பாற்றி வைகுந்தத்துக்கு அழைத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு என்னதல்ல, உன்னது அப்படின்னு அவன் திருவடிகளில் விடறோம் பாருங்க. அதைத்தான் சரணாகதி சரணாகதிங்கிறான். இனிமே இந்த கலியுகத்துக்கு சரணாகதி சாஸ்திரம் தான் உதவும் என்று சொல்லி கத்தியத்திரயம்ங்கிறத பாடி முதல்ல ஸ்ரீரங்கநாச்சியாரை பற்றி, அதுக்கப்புறம் ரங்கநாதனை பற்றி அடியனுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு பிரார்த்தித்தார். கொடுத்தோம்னுட்டார் பெருமாள். எனக்கு கொடுத்து நிறுத்தினது போராது, இனிமே என்னுடைய சீடர்கள் தொண்டர்களா யாரார் இருக்க போறாளோ, வருங்காலத்துல ராமானுஜ சம்பந்திகளா யாரார் ஆ போறாளோ அவர்களுக்கு சேர்த்து கொடுக்கணும்னார். கொடுத்தோம்னார் நம் பெருமாள். இன்னி வரைக்கும் அந்த ராமானுஜ சம்பந்தம்ங்கிறத 74 சிம்மாசனாதிபதிகள் மூலமாக அந்த தொடர்பை நாம ஏற்படுத்தினோம்னால் அரங்கநாதன் முக்தி கொடுக்கிறார். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।